கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய வருஷத்துல இந்த டெய்லி டேஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி டேஸ் மூலியமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பார்க்குற உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஆமே. சரி பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். நான் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் ஹானர் அண்ட் பிளஸ் யூ. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் என் சத்தத்தை கேட்டு யார் என் சித்தத்தை செய்ய ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறாங்களோ நான் அவங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். ஊழிய சிறு பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் தேவன் 7 விதமான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா தேவன் கொடுத்த வாக்குத்தபடி இந்த வருஷம் முழுவதும் ஊழிய சிறு பிள்ளைகளை, அவருக்காக வாழ்ற பிள்ளைகளை, அவரோட ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்க போறாரு. அந்த 7 விதமான ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னாரு, சகல சத்துருகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருக்கு ஊழிய செய்வர்களுக்கு தேவன் சகல சத்ரு மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா. நீங்க லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரம் 19 வாக்கும்போது சகல சத்ரு மேலே நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன், ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். பிரியமானவர்களே, நீங்க ஊழியம் செய்யும்போது தேவன் சகல சத்ருகள் மேலே கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறாராம். காரணம், பிசாசை துரத்தவும், பிசாசை கட்டவும், பிசாசியை எரிக்கவும், பிசாசியை சிறைப்பிடிக்கவும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துக்கிறான். யாரு ஜெபிக்கும் போது பிசாசின் வல்லமை எரிக்கப்படும், கட்டப்படும், சுட்டரிக்கப்படும், செயலற்றப்படும், அது ஓடிப்போ சொன்னா தேவன் ஊழிய சில பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறாரு. அதிகாரம் இல்லாம நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அதிகாரம் இல்லாம பிசாசியோட நீங்க போராட முடியாது. அதிகாரம் இல்லாம நீங்க பிசாசியை துரத்த முடியாது. நீங்க அதிகாரம் இல்லாம பிசாசி உங்களுக்கு கீழ்ப்படியாது. அப்போ தேவ பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது இந்த வருஷம் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க சொன்னது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சகல பிசாசுகள் மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அகையில என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். அகையில இந்த நாள்ல கர்த்தர் சகல பிசாசுகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க போறார், அந்த அபிஷேகம் கொடுக்க போறார். நீங்க ஜெபிக்கும் போது பிசாசுகள் எரிக்கப்பட போகுது. நீங்க ஜெபிக்கும் போது அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்பட போகுது. நீங்க ஜெபிக்கும் போது பிசாசின் கிரிகள் செயலற்று போக போகுது. அப்படி ஒரு அதிகாரம், அப்படி ஒரு அபிஷேகம் இன்னைக்கு கர்த்தர் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்துக்கிற உங்க மேல கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்க போறாரு. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அந்த அதிகாரத்தை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாமா? சத்துருவின் சகல கிரியைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக அந்த பலத்தை பெற்றுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த டெய்லி டேஸ் மூலியமா யாரெல்லாம் வார்த்தை கேட்டு இந்த வருஷம் ஊழிய செய்ய ஒப்பு கொடுத்துக்கிறாங்களோ, நீ வாக்கு கொடுத்துக்கிற சுவாமி, ஐ வில் ஆனர் அண்ட் பிளஸ் யூ. நான் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்ப சொன்னீங்களே. ஊழிய செய்தா பிதாவானவர் கனப்படுத்த சொன்னீங்களப்பா. அதிகாரம் கொடுத்துக்கிறது சொன்னீங்களே. இதோ யாரெல்லாம் ஊழிய செய்ய ஒப்பு கொடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சகல சத்துருகள் மேலே அதிகாரம் கொடுங்க சுவாமி, அபிஷேகம் கொடுங்க சாமி, அதுக்கேற்ற வல்லமை கொடுங்க. இவங்க ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் சத்துரு கட்டப்பட்டோம், சத்துரு கிரியைகள் அழிக்கப்பட்டோம், சத்துருவின் கோட்டைகள் முறியடிக்கப்பட்டோம், சத்துருகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டப்பா. இதோ ஒப்பு கொடுத்துக்கிற பிள்ளைகளை அப்படி ஒரு அனேட்டிங், அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு கிருபை உண்டாக்கியதுக்கா ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உங்க பிள்ளைகள் ஜெபிக்கும் போது வல்லமைகள், அதிகாரங்கள் செயல்படுவதாக உங்க நாம மாத்திரமேப்பட்டோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.